வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் தனியா பேச ரூம்குள்ள போறாங்க. அப்ப இந்த மாப்பிள்ளையோட தம்பி கிட்ட சொல்ற, இந்த வீட்டுல நடந்த எல்லா மர்மங்களுக்கு காரணம் நீங்க தான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வீட்டுக்கு மீனோட வயித்துல இலைய வச்சு தச்சு அமைச்சது நீங்க தான். அந்த இலைய பத்தின டீடைல்ஸ் உங்க லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் மூலமா தான் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதே போல மீனோட வயித்த உங்க லைப்ரரியில மூட்டை தைக்க வச்சிருக்க ஊசியை வச்சுதான் தச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அடுத்ததான் அன்னைக்கு நைட்டு நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்த நிழல் கூட லபோனியோடதுதான். ஏன்னா லபோனிய வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமும் நீங்களும் அவள ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்கீங்க. நீங்க தான் அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து அவளை இது நாள் வரையும் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே நான் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே நீங்க உங்க அண்ணனை பழி வாங்குறதுக்காக தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்து கேக்குறா. இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக்கான மாப்பிள்ளையோட தம்பி, பரவாயில்ல நீங்க இவ்வளவு விஷயத்த ரொம்ப பிரில்லியண்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்ற, லபோனிய விஷம் வச்சுதான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இந்து ஷாக் ஆகுறா. அவன் சொன்ன அந்த விஷம் ஒரு பூவுல இருந்து எடுக்கப்பட்ட விஷம். ஆக்சுவலா காருக்கிட்ட நின்னு அந்த பொண்ணு சொன்ன கடவுளின் வாத்தியமே சாத்தானின் வாத்தியம் அப்படின்னு சொன்ன அந்த பூ தான். இததான் இந்துவும் கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சிருப்பா. இந்த பூல இருந்து எடுக்கப்பட்ட விஷத்தை தான் மீன் பண்ணிருப்பான். இப்ப லபோனிக்கு இந்த விஷத்தை கொடுத்து கொன்னது யாருன்றத நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட தம்பி இந்துக்கு கை கொடுக்கறான். இதோட சீசன் 1 முடிக்கிறாங்க. சீசன் 2 கேட்க ஆர்வமா இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சீசன் அப்லோட் பண்ணிடலாம்.